கைப்பயிற்சியோட 4வது நிலை. இந்த நிலையிலையும் நம்ம பார்த்த மாதிரி கால்கள் அதே நிலையில தான் இருக்குது. இதுலையும் நம்ம மாற்றலை. நம்ம சொன்ன மாதிரி முதல்ல 4 நிலைகளுக்கு கால்கள் ஒரே பொசிஷன்ல தான் இருக்கும். இந்த நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா கைகள் 2யுமே நம்ம இதுக்கு முதல் நிலையில சுத்தின மாதிரியே நம்ம சுத்த போறோம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன பயிற்சிகளை காது தொடுற மாதிரி அப்படின்னு சொன்னதுனால மக்கள் காதை இப்படி தொடுவாங்க. அதாவது காதை தொடாது, காது கையை தொடும். இப்படி கிராஸா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து இந்த கையை சுத்தும் போது இந்த பக்கம். ஸோ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால வேதாத்ரி மகர்ஷி அடுத்து ஒரு ஸ்டெப் வச்சிருக்கிறாங்க. இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். இதுல 2 கையும் என்ன செஞ்சுக்கிறோங்க, நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றது கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இதை சமான முதிரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கையை என்ன செய்யறோங்க, இப்படி ஒன்று போல சுழல்றோம். ஸோ என்ன செய்யறோம், காது பக்கத்துல 2 கையுமே வந்துடுறதுனால கழுத்து இந்த பக்கம் அந்த பக்கமும் திரும்பி இருந்தாலும் அவங்க இந்த பயிற்சியை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு காரணமும் உண்டு. 2 பயிற்சியும் செய்யும்போது நம்மளோட 2 லங்ஸுக்கும் நம்ம என்ன செய்யறோங்க, பயிற்சியை கொடுக்குறோம். முதல்ல இந்த சைடு பண்ணும்போது என்ன செய்யுதுங்க, சந்திரக்கலை, இது சூரியக்கலை அப்படின்னு நம்ம மாறுறோம். நம்ம முதல்ல இந்த பயிற்சியில செய்யும்போது என்ன செய்யறோங்க, சூரியக்கலை. அடுத்து இந்த பக்கம் செய்யும்போது சந்திரக்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 கையும் நம்ம செய்யும்போது சுஷ்மன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. ஸோ இந்த பயிற்சிகளை செய்யும்போது என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நம்ம மூச்சோட இந்த பயிற்சிகள் செய்யும்போது நம்ம வேகத்தை கூட்டக்கூடாது. நார்மலான ஸ்பீடில் செய்கிறது நல்லது. அந்த நார்மலான ஸ்பீடு அப்படிங்கிறது மேபி 4 to 5 செகண்ட்ஸ் இருக்கலாம். கைகளை சுற்றும் போது மணிக்கட்டுக்கு நேராக இருக்கணும். இந்த கட்டை விரல் நேராக இருக்கணும் கைக்கு. மணிக்கட்டு இப்படி மடக்கக்கூடாது. இப்படி மடக்காமல் நேராக வச்சு இப்படி சுற்றணும். இப்படி சுற்றும் போது நம்ம நரம்புகள்லாம் டியூன் ஆகுறதுனால ஸ்பைனல் கார்டில் ஒரு சிலருக்கு வலி இருந்தது அப்படின்னா அந்த வலியும் இந்த பயிற்சியில் சரியாக போகும். மகராசனம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு முடியலை அப்படின்னா அவங்க இந்த கை பயிற்சியில் ஆரம்பிக்கணும். இது ஒரு ஆரம்ப கால பயிற்சியாக இருக்கும் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு. வலது கையை சுற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம இடது கையை இப்படி சுற்றணும். இடது கையை சுற்றினதுக்கு அப்புறம் வலது கையை சுற்றிட்டு 2 ஒன்று தானே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. 2 வேற வேற. எப்போவுமே பயிற்சி ஆரம்பிக்கும் போது வலது பக்கம் செய்கிற பயிற்சியை இடது பக்கமும் செய்யணும் அப்படிங்கிறது கான்ட்ராடிக்டிங் ஆசனங்கிற ரூல். அதனால பயிற்சி ஆரம்பிக்கும் போது வலது பக்கம் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு கான்ட்ராடிக்டிங் ஆசனாவா, அதாவது மாற்றாசனம் அப்படிங்கிற முறையில் இடது பக்கத்தில் முடிக்கணும். இதுதான் பயிற்சியோட முறை. இதையும் மக்கள் காமனாக பண்ணுற மிஸ்டேக்.